வீட்டுல இருந்த, நான் எங்கேயும் இல்ல, உங்க அரண்மனையில இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் சமமா பாரு. நட்பே துணை. நீங்க எல்லாருமே பக்கத்துல யார் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாராவது எதிரி கூட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்காதவன் நீ தான், வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வாழ்க்கையில நட்பு அப்படிங்கிறத நம்ம எப்ப முத சந்திச்சோம்? சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா கூடவே தான் தெரியும். அம்மா முந்தானையை பிடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அம்மாட்ட இருந்து அப்பாட்ட போவோம், அண்ணிட்ட அக்காட்ட சித்தி சித்தப்பாட்டையே சுத்திக்கிட்டே இருப்போம். எப்போ நமக்குன்னு விவரம் தெரிய ஆரம்பித்து கை கால் முளைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்மள மாதிரியே சேட்டை பண்ற, நம்மள மாதிரியே குறும்புத்தனம் செய்கிற, நம்மை மாதிரியே குணம் கொண்ட ஒருவனை கண்டுபிடிக்கிறோம். அவன்தான் நம்முடைய நண்பன் என்கின்ற காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு, நட்பு என்கின்ற உறவு. அங்க ஒரு நட்பு கேங் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க உற்சாகமா கைதட்டுறாங்க. அந்த நண்பர்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம். அது வாழ்க்கையில வளர வளர நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால இந்த நட்பு கிடைத்திருப்பதை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, கணவன், மனைவி, 1000 உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட மனசுல ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர, இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்லுவதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க, நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள். எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதையாவது கொடுத்தாதான் அது நம்மள திரும்பி மதிக்கும். உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி, நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி, நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல். மூலதனம் யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார். அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி 35 ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கு இடையில் அந்த நூலை எழுதி முடித்தார். அந்த 35 ஆண்டுகளும் 350 பவுண்ட் பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழ விடாமல் காப்பாற்றியது ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸுடைய உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனாலதான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டாருன்னு. ஆனா ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான், இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். அதுதான் நட்பு. தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு. திருவல்லிக்கேணியில பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் ஏதாவது கொடுப்பார். அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் இவர் போன உடனே லேசா அவரை தள்ளி விட்டுருச்சு. ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால அப்படி விழுந்துட்டார். யானையுடைய கால்களுக்கு இடையில
பாரதியார் விழுந்துட்டார். அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளை கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார், தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்துதான் அந்த கவிதை எழுதியிருப்பார். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இத்தென்று நான் சொல்லும் முன் உணர்வான், பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல, தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளை கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும். நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்டுருவீங்க? பணம்னு நீங்க போய் சொந்தக்காரங்க வாசல்ல நின்றுவீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது. நீங்க பணம் நல்லா உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்க உறவுகளுக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணி பேசலாம். ஆனால் பணம் இல்லாத போது நீங்க ஒரு போன் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு போன் பண்ணும்போது ஒன்னு சுவிட்ச் ஆஃபா இருக்கும், இல்லைன்னா உங்க நம்பர் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த உறவுகளோட நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது, சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் பண்ண மற்ற சாகசங்களை எல்லாம் நம்ம விட்டுறலாம், ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரே குருகுலத்துல குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்னா பாடம் படிக்கிறாங்க. அப்புறம் காலம் மாறுகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில மாதிரிதான், நம்ம கூட 1ஆப்பு 2ஆப்பு படிச்சவங்க எல்லாம் இப்ப வேற வேற லெவல்ல இருப்பாங்க. நம்ம ஒரு உயரத்துல இருப்போம், அவங்க ஒரு சாதாரண நிலைமையில கூட இருப்பாங்க. இல்ல அவங்க உயரத்துல இருப்பாங்க, நாம சாதாரண நிலைமையில இருப்போம். அப்ப அந்த 2 நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும்? குசேலன் ரொம்ப வறுமையில இருக்கிறார், ரொம்ப பரிதாபமான சூழல்ல இருக்கிறார். ஆனா கூட படிச்ச கண்ணன் துவாரகைக்கே அரசனா இருக்கிறார். இப்ப அவரை பாக்குறதுக்கு குசேலன் போறார், பஞ்ச பராரி மாதிரி போறார். கையில வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்ல, ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்ல. ஒரு பழைய கந்தல் துணியில அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார். உள்ள வாயில் காப்பான் உள்ள விடவே இல்லை. யாரியா நீ? பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்க, போய் சொல்லுப்பா, கண்ணனுடைய கிளாஸ்மேட் நானும் அவனும் ஒரே வகுப்புல தான் படிச்சோம், போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான். அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா? அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தா நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான். ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது. கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சைவ சித்தாந்தத்துல ஒரு உறவு முறை உண்டு. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார். திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார். சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர். தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா, இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக 2 தடவை காதலுக்கு தூது போவார். கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க,
இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன், உலக வரலாற்றிலே 2 பேரைத்தான் மாவீரன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். இதுல மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர். கிமு 333ல ஒவ்வொரு நாடுகளையா படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் சாதாரண படை வீரனா தான் இருக்கிறான். ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேரு. 2 பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட 2 பேரையும் பார்த்து சொல்லுவார், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்லுவார். அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறவங்க, வளர்ந்து பெரியவங்கிறாங்க. அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார், ஹெபாஸ்டியன் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தன் நண்பன் மாதிரியே தன்னுடைய உடை எல்லாமே போட்டிருப்பான். பெர்ஷிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படையெடுத்து போறாங்க. அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து. இப்ப அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடுறான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு. இப்ப அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க. இப்ப தூரத்துல இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கதானே இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்து பயந்து போய், இந்த எதிரி நாட்டு மன்னனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கெல்லாம் இங்க உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம், எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க. ஆனா அலெக்சாண்டர்னு நினைச்சு ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவனும் தோற்றத்துல ஆளுமையோட இருக்கிறான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அரசன் பக்கத்துல இருக்கிறார், ஒரு படை வீரன் காலில் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க, சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. படை தளபதி சொல்றாரு, அம்மா நீங்க அலெக்சாண்டர் காலில் விழல, நீங்க அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, அரசர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்ப நமக்கு என்ன கதி ஆகுமோ நினைச்சு காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பா இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேன்னு பதட்டத்தோட எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள். இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறீர்கள், இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான். என் நண்பனை நீங்க அலெக்சாண்டர் சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு தப்பும் இல்லை, அவனும் நானும் வேறு வேறு இல்லை, அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார். என்றால் அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க. இப்ப நம்ம எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் சொல்றோம், என்னைக்கோ நடந்த புராணம், எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு. நம்ம ஊர்ல நடந்ததே எடுத்துக்கோமே. இப்ப ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா? புதினா சட்னி வைக்கலையா, ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சு. 73 வயசுல எப்படியா ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினீங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின், இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க. அது கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளதான் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க. அந்த மிக பெரிய விருது அவர் வாங்குறார். வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஸ்டாரு. இத்தனை வருடம் அவரு நடிச்சதுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க, ஒரு விருது தர்றாங்க. கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் பண்ணிருக்கலாம், இல்ல சின்ன வயசுல இருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணிருக்கலாம், இல்ல தன் மகள்களுக்கு, இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா? அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், அவன் தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார். இவரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ராஜ் பகதூரை நீங்க பார்த்திருக்கீங்க தானே? பார்த்திருக்கிறீங்க. சந்திரமுகி படம் பார்த்தீங்களா? அதுல தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுக்கு இடையில ரிப்பீட்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்திருக்கிறீங்களா? ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்
சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார், ரிப்பீட் அப்படிம்பார். ரெண்டாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை யார் சொல்வார்னா அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார், ரிப்பீட் அப்படின்ட்டு போவார். மூணாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை சாதாரணமா ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுட்டு தலையில ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு. அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்க பாத்துக்கோங்க. இப்ப எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது. இப்ப கூட பெங்களூருக்கு போய் அவரு வேலை பார்த்த பஸ் கம்பெனில இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார், போய் வா அந்த கம்பெனி எல்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார். அப்ப நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன், வர்றாங்களா வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல, இனிமேதான் வர்றாங்க. அவர் பேர் அறிவுமதி. இந்த பேர்ல ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா? அறிவுனாலும் ஒண்ணுதான், மதினாலும் ஒண்ணுதான். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும், ரொம்ப எளிமையா எதையும் சொல்வார். திருக்குறளை பத்தி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளா, என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பத்தி. அவர் ரொம்ப அழகா சொன்னார், 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். அறிவுமதி ஐயாவுடைய கவிதை. நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார், அது உங்க புக் ஸ்டால்ல இருக்கும், வாங்கி படிச்சு பாருங்க. அப்படி ஒரு நட்புனா இதாங்க, இதுக்கு மேல ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா அறிவுனாலும் ஒண்ணுதான் மதினாலும் ஒண்ணுதான், ஏயா உங்களுக்கு அறிவுமதின்னு பேரு அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பேரு மதி அழகன் தாமா, என் ஃப்ரெண்டுக்கு பேரு அறிவழகன். நாங்க 2 பேரும் 3 வருஷம் ஒன்னாவே கல்லூரியில படிச்சோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒன்னாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும். யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க மதி எங்க, அறிவு எங்க மதி எங்க, அறிவு மதி எங்க, இப்படியே கேட்பாங்க. அப்புறம் கல்லூரி முடிச்சு ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம். நான் இந்த கவிதை துறையை இலக்கிய துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்து விட்டேன். என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன ஒரு அழகான நட்பு இல்ல? தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, சன் டிவி பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யாரு வருவாங்க? அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, அழகு குழந்தைகளே, வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா? சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள். அவங்களுடைய மகன் பேரு தியாகமூர்த்தி. கொஞ்சம் வித்தியாசமா தானே அந்த பேர் இருக்கு. நாங்க கேட்டோம், என்ன தியாகமூர்த்தி? ஐயா சொன்னாரு, அவர் ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். நான் கல்லூரி படிக்கிற காலத்துல ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட பணம் இல்லப்பா, வீட்லயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனும், அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு எனக்கு குழந்தை பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாகமூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர் சுஜாதா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சுஜாதாவுடைய உண்மையான பேரு ரங்கராஜன். அப்ப சுஜாதாங்கிறது அவர் மனைவி பேர், மனைவி பேரை தாம் பேரா வச்சுக்கிட்டார். அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மெல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது, ராஜேஷ்குமாரோடது, சுபாவோடது, இந்த 3 தான் வெறி கொண்டு படிச்சிருப்போம் நம்ம அந்த காலத்துல. நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க 3 பேர் நாவல் தான். அதுல சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னு நாங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த கேள்வி பதில்லாம் வரும்போது அவங்க தான் கோபடம், மாற்றான் படம், அயன்கிற படத்துக்கெல்லாம் கதை வசனம் அவங்க தான். சுபாங்கிறவங்க ஒரு ஆளு கிடையாது, 2 பேரு, சுரேஷ் பாலா என்கின்ற 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 50 வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட பழகுறோம், நாளைக்கு இன்னொருத்தரோட பழகுனா இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தரோட பழகுனா இவங்க 2 பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இல்ல உண்மைதானே? பொசசிவ்னஸ் வந்துருச்சு.
ஆனால் இந்த நட்பு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சமீபத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது. சினிமா நடிகர்களே ரொம்ப மனித நேயம் மிக்கவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் முத இந்த சினிமா துறையில ஒரு கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப கடுமையா போராடி இருக்கிறார். அவருடைய தோற்றம், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய நடிப்பு பெருசா சக்சஸ் ஆகல. அவர் ஒரு 10 படம் 15 படம் வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டார். ஆனா பெரிய வரவேற்பே கிடைக்கல. ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போய் ஒரு பெரிய படத்துல இவரை வில்லனா கேட்டிருக்காங்க. இது நல்ல ரோலு, நீங்க வில்லனாவது மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுவீங்கன்னு உடனே இவர் சரின்ட்டார், நான் வில்லனா நடிக்கிறேன். ஆனா அவருக்கு உயிர் நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் சொன்னார், நீ வேணா இறங்கி போகலாம், ஆனால் உன் திறமை ஒரு நாளும் இறங்கி போக கூடாது, உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக நீ ஒரு உச்ச இடத்தை தொடுவாய், வில்லனாக நடிக்காதப்பா, நீ கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் என்று அவருடைய உயிர் நண்பன் ராவுத்தர் சொன்னார். இன்றைக்கு 150 படத்துக்கு மேல சிறந்த கதாநாயகனாக நடித்த ஒரு அற்புதமான நடிகர் விஜயகாந்த் என்று சினிமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராவுத்தர் என்கின்ற அவருடைய அன்பு நண்பர். ஒண்ணு இல்ல, அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு சொல்றேன். சிறுவர் மலர்னு ஒரு புஸ்தகம் வரும், பார்த்திருக்கீங்களா? சிறுவர் மலர்ல கூட பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நல்ல கதைகள்லாம் வருதுங்க நிறைய. இன்னைக்கு இந்த புக் ஸ்டால்ல நீங்க எத்தனை புத்தகம் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஒருத்தங்க பாதி தூக்குறீங்க மேடம், அப்ப பாதி புக்கு தான் வாங்கினீங்களா? சரி, ரைட். கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க. தயவு செஞ்சு மீதி உள்ளவங்களும் ஒரு புத்தகமாவது நீங்க வாங்குங்க. ஏன்னா ஒரு புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுத்து விடவே எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அதை என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கிக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். அப்ப ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பார்க்கறது தான், ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்ட நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது.
எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. இது நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மகாலிங்கம் ஐயா தான் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் எங்கள் ஆட்கள் தட்டிகிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி. நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் என்ன தெரியுமா, நாமெல்லாம் சங்க இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சிகளாகவே இருக்கிறோம். மரபும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய கான்செப்ட், கருப்பொருள். நம்ம அதை தொடர்ச்சிகளாகவே இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டில் உள்ள சமையல் அறையில் இருக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்களில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணம் ஆகியிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்லை. அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மாலதான் நிரூபிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா, ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க? செய்வோம். தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளோ சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது, அதை ரொம்ப நேரம் அரைக்கணும், ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனா தக்காளி அப்படி கிடையாது, ஒரு அரை அரைச்ச உடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையில இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனி சிறப்பு. சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது. எங்க பாட்டி ஒருத்தங்க தான் அன்னைக்கு சொல்றாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடில் 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம், ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுத்தம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனா நின்று கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், கையில ஒரு கரண்டியோட. என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்துல திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா குழந்தைகளே இல்லை. இப்பமே குழந்தை இல்லை அப்படின்னா 1008 கேள்வி கேட்கிற ஒரு சமூகம். அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா. அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா, மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா, இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது, உங்களுக்கு குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப அவங்க 80 மரங்கள் நட்டிருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது. என்றால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூக
உலகத்தின் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெற்றிருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெத்தவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனா ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் ரொம்ப பேசப்படுகிறது, சூழலியல் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா காலமாகவே நாம பெண்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு கத்து தரல. ஆனா இயல்பாகவே பெண்களுக்குள் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை போற்றுகிற ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, டிகேசி ஐயா சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு